ஆன் பண்ணுறாங்க, வண்டி ஒர்க் ஆகல. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக பகவான் நாம சொல்லியிருப்பாங்க. பகவான் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராயான்னு சொன்ன உடனே ஒரு பெரிய வேனில் பகவானோட பிக்சரும் தேவகி பாட்டியோட பிக்சரும் போட்டு ஒரு பெரிய வேன் வந்தது. அதை பார்த்து அந்த ஆண்டி யோசிக்கிறாங்க, அப்பா நம்ம சொன்ன உடனே பகவான் வந்துட்டாரே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு எனர்ஜி கிடச்சிது அந்த ஆண்டிக்கு. அந்த எனர்ஜி வச்சு ஒரு வண்டிக்கு ஒரு கிக்கு தராங்க. உடனே ஆன் ஆகிடுச்சு. போகிற வழியில் காய் கடைக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக கேட் கிட்ட பார்க் பண்ணும்போது வண்டி டப்புன்னு ஆஃப் ஆகிடுது. அப்போது போய் பார்க் பண்ணிவிட்டு யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம வீடுலேருந்து காய் கடை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோமே, அது வரைக்கும் மட்டும் வந்துட்டு எப்படி வீட்டுக்கு கரெக்டாக அங்கே வரும்போது ஆஃப் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அந்த வண்டியே அது மேலே ஒரு ஃபால்ட் இருக்குது. அடுத்த நாள் மெக்கானிக் பார்க்கும்போது அது மேலே ஒரு பெரிய ஃபால்ட் இருந்துதான். ஆனாலுமே அது காலேஜ் 2 வீடு வரைக்கும் ஓடின்னு வந்திருக்கு. அப்போது அது எப்படி அப்படின்னு அந்த ஆண்டி யோசிச்சா, அது அந்த பகவான் தான் காலேஜ்லேருந்து வீடு வரைக்கும் ஓட வச்சுருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் அது ஆஃப் ஆச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? பகவானுக்கு நம்ம யோகிராம் சரத்குமார் நாமத்தை சொன்னால் உடனே இந்த அடுத்த நிமிஷமே பகவான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுவார். ஜெய் யோகிராம் சரத்குமார். அடுத்தது இப்போது நம்மளுக்கு யார் பிளெஸ் பண்ணுறா? பகவான் தான். இப்போது இதுக்கு பேஸ்டாக ஒரு கதை, த பிளெஸ்டு சைல்டுன்னு. இப்போது ஒரு ஊரில் நம்ம கொஞ்சம் ஸ்லோகம் கேட்டிருக்கோம்ல, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த ஸ்லோகோட மீனிங் என்ன? குரு தான் நம்ம அம்மா, குரு தான் நம்ம அப்பா, எல்லாமே குரு தான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். இப்போ இதை ஒரு ஸ்டோரியாக நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் காயத்ரி அப்படின்னு என்னோட ஏஜில் ஒரு பொண்ணு. அவளுக்கு யோகி தாத்தாவை ரொம்ப பிடிக்குமா. அப்போது ஒரு நாளைக்கு அவளுக்கு ஒரு சின்ன பேட் ஹேபிட் இருந்தது. அவள் சாப்பிடும் போது நிறையா வேஸ்ட் பண்ணுவாள் ஃபுட்டு. அதுக்கப்புறம் சிந்தி சாப்பிடுவாள். இதை பகவான் ஒரு சின்ன வேலை ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆக்ஷன்லேயே கரெக்ட் பண்ணியிருக்காது. அது எப்படின்னு இந்த கடையில் பார்க்கலாம். அந்த காயத்ரிங்கிறது யோகி தாத்தாவோட பெரிய டிவோட்டினால் அவள் அம்மா, அவள் சித்தி காயத்ரியும் போகிறா பகவான் பார்க்க ஆசிரமத்துக்கு போகிறா. அப்போ பகவான் சுதாமா வீட்டில் வாழ்ந்திருந்தார். பார்க்க போகிறா. போனால் 1 o'clock ஆகுது, 9:30க்கு அங்கே போய் போனோம். அப்போது 10:30 ஆகுது, 11:30 ஆகுது. பகவான் காயத்ரியை கூப்பிடவே இல்லை. அப்புறம் ஒரு 1:30 கிட்ட பார்த்தா பகவான் கேட்குறாரு, அவரோட டிவோட்டி ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு, இது மாதிரி 4 பேருக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. டிவோட்டி சொல்கிறாரு, இருக்கே பகவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, கொண்டு வா, இங்கே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காயத்ரியோட அம்மா, காயத்ரியோட சித்தி எல்லாம் கூப்பிட்டு வா சாப்பாடை கூப்பிடுறாரு. காயத்ரி பகவானுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்துருக்கா. காயத்ரியால் நம்பவே முடியல. யோசிச்சுட்டே இருக்கா, எதுக்கு பகவான் நம்மளை சாப்பிட கூப்பிட்றாருன்னு. சாப்பிடும்போது காயத்ரி பார்க்குறா, பகவான் ஒரு பருக்க கூட சிந்தாமல் நீட்டாக இலையை ஃபுல்லாக காலி பண்ணி சாப்பிட்டாருன்னு காயத்ரி நோட்டீஸ் பண்ணுறா. காயத்ரிக்கு அப்போ தான் புரியுது, பகவான் ஏன் 1 o'clock வரைக்கும் 1:30 வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுருக்காருன்னு. பகவானை பார்த்து ஒரு வேர்டு கூட சொல்லாமல் ஈஸியாக காயத்ரியோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டாரு. அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? என்ன தப்பு பண்ணாலும், சின்ன தப்பாக இருந்தாலும் பெரிய தப்பாக இருந்தாலும் பகவான் அதை கரெக்ட் பண்ணிடுவார். ஜெய் யோகிராம் சரத்குமார். இப்போ ஒரு ஊரில் அடுத்தது நம்ம இப்போது நம்மளோட விஷை நம்ம வேண்டிண்டா சீக்கிரமாக
பகவான் அதை கிராண்ட் பண்ணிடுவார். இதே டாப்பிக்கில் ஒரு கதை. ஒரு ஊரில் அன்பு செல்வியோட அப்பா அம்மாவும் ஒரு கோயம்புத்தூரில் வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்கு பகவான்னா ரொம்ப பிடிக்கும், பெரிய டிவோட்டி அவள். அப்போ வந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவள் அப்பா அம்மா யோசிக்கிறா, ஏன் நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு பகவான் கூடயே வாழ்ந்துடலாமே, அவரோட தர்ஷனத்திலே வாழ்ந்துடலாமே அப்படின்னு யோசிக்கிறா. அப்போது போயிட்டு அவள் என்ன நினச்சா, பகவான்கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாழ்ந்து வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாள். அப்போது வந்து திருவண்ணாமலைக்கு போனால் பகவான்கிட்ட போனான். ஆனால் இந்த அன்பு செல்விக்கு வந்து அவள் வீடு வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கணும், திருவண்ணாமலையில் இருக்க வேணாம். ஆனால் அன்பு செல்வி வந்து அவள் அப்பா அம்மாட்ட சொல்லலை. அன்பு கீதா வந்து அவள் அப்பா அம்மாட்ட சொல்லலை. அவள் அப்பா அம்மா வந்து பகவான்கிட்ட சொல்கிற அந்த மாதிரி, பகவான் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு வந்து உங்கள் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, நாங்கள் திருவண்ணாமலையில் வந்து ஒரு வீடு கட்டுறோம், எங்களை ப்ளஸ் பண்ணுங்க பகவான் அப்படின்னு அன்பு கீதாவோட அப்பா அம்மா சொல்கிறா. அன்பு கீதா அப்போ என்ன பண்ணியிருப்பா, நல்லா வேண்டிந்தா, பகவான் என் வீடு கோயம்புத்தூரில் இருக்கணும் நல்லா வேண்டிந்தா. அப்போது பகவான் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வீடு கோயம்புத்தூர்லேயே கட்டுங்க, நான் கோயம்புத்தூரில் கட்டுங்க, நான் ப்ளெஸ் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அன்பு கீதாவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது, எப்படி இந்த பகவான் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அன்பு கீதாவோட அப்பா அம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்புறா. போகிற வழியில் அன்பு கீதாவோட அப்பா அம்மா கேட்குறா, கண்ணா உனக்கு இந்த மாதிரி வேண்டிந்தியா, உனக்கு வீடு கோயம்புத்தூரில் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறா. அன்பு கீதா சொல்கிறா, ஆமாம் அம்மா, பகவான்கிட்ட வேண்டிட்டு அவர் எனக்கு என்ன வேணுமோ பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் பகவான்கிட்ட வேண்டிட்டேம்மா, கோயம்புத்தூரில் வச்சுக்கலாமா வீடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அன்பு கீதாவோட அப்பா அம்மா ரியலைஸ் பண்ணுறா, நம்ம பொண்ணுகிட்ட கேட்டுருக்கணுமேனு ரியலைஸ் பண்ணுறா. இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா உடனே பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க, பகவான் அருள் ப்ளெஸ் பண்ணிடுவார். ஜெய் யோகி ராம் சரத்குமார். ஒரு ஊரில் சேலமில் கமலம் அப்படின்னு ஒரு ஆண்டி, அவங்க வந்து அவங்களுக்கும் பகவான்னா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து பகவான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துதான். சேலம்லேருந்து திருவண்ணாமலைக்கு 4 ஹார்ஸ் நடந்து போகிறா. ஆனால் ஒன்று, அந்த கமலம்ங்கிற ஆண்டியோட மேடு வீட்டில் தண்ணியை திறந்துட்டு மூடவே இல்லை. ஆனால் இது வந்து கமலம்க்கு தெரியாது. அப்படியே வந்துட்டு திருவண்ணாமலை போகிறான். பகவான் வந்து வாசல் படியிலேயே உட்காந்து வெயிட் பண்ணுறாரு. கமலம்க்கு அதை பார்த்து ரொம்ப சேடாக இருந்து ஓடுறா பகவான்கிட்ட. சொல்கிற அந்த மாதிரி, பகவான் எனக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். பகவான் சொல்கிறாரு, கமலம் உடனே நீங்கள் சேலமுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு பகவான். கமலம்க்கு பகவான் வந்து ஒரு செயின்ட்டு தானே உமாச்சினால் சொல்கிறாரு. உமாச்சினால் கமலம் வந்து உடனே சேலமுக்கு போயிடுறா. போனால் அவள் வீட்டு வாசலில் ஒரு வயசான பாட்டி வெயிட் பண்ணுறா. கமலம் ஏன் தண்ணியை திறந்து போயிருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் கமலமுக்கு புரிஞ்சுது, பகவான் நம்மளை எதுக்கு வீட்டுக்கு அனுப்பினான்னு. உடனே போய் இந்த மாதிரி வேண்டிக்கிறா, தேங்க்யூ பகவான், தேங்க்யூ அப்படின்னு வேண்டிக்கிறா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம தப்பு பண்ணோம் அதுதான் பகவான் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை அதை பாயிண்ட் அவுட் பண்ணிடுவார். தேங்க்யூ. ஜெய் யோகி ராம் சரத்குமார். இப்போது நான் வந்து ஒரு சின்ன குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன் இந்த பகவான் மேலே. இந்த குவிஸில் வந்து யார் ஆன்சர்லாம் கரெக்டாக சொல்கிறாலோ அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when was பகவான் born?
பகவான் என்னைக்கு பிறந்தாரு? அடுத்தது பகவானோட சைல்ட்ஹுட் ஹாபி என்னது? வீட்டில் விளையாடுற ஹாபி. சப்பாத்தி. To meet the saints, ஞானிகளை மீட் பண்றது. ஞானிகளை ஆன்சர் கரெக்டு தான். மீட் பண்ணி அவள் என்ன பகவானுக்கு வந்து செயின்ஸை வந்து ஹங்க்ரியாக பார்த்தா ரொம்ப சேடாக இருக்குமா. குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி சப்பாத்தியெல்லாம் எடுத்துன்னு அவள் அம்மா பண்ண சப்பாத்திலாம் எடுத்துட்டு அந்த செயின்ஸ்கிட்ட தந்துடுவாளாம். எஸ், நன்றி நன்றி. யாருக்காச்சும் பகவான் வந்து எப்படி அவரோட ஸ்பிரிச்சுவல் காடோட வேலை போனாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் ஆல்மோஸ்ட் குருவி அடிபட்டு போனாரு. உன் பேர் என்ன? கந்தர்வ். கந்தர்வ், சூப்பர். பகவான் வந்து காஷிக்கு போகும்போது கப்பாடியா பாபா சொன்னா காஷிக்கு போகும்போது அவரோட ஏஜ் என்னது? ஆன்சர் வந்து 16. பகவான் வந்து குருவை தேடி போகிற புக்கு பேர் என்னது? ஒரு புக்கு படித்து தான் அவர் வந்து குருவை தேடி போனார். அந்த புக்கு பேர் என்ன? ஃபஸ்ட்டு குரு இல்லை, ஆஃபே இல்லை. பாப்பா ராம்தாஸ். என்ன புக்கு பேரு? எதுடா? நேம் ஆஃப் தி புக் which attacked by Valis. அதான் கரெக்டா தான். ஆன்சர் வந்து லைட்ஸ் ஆன் யோகா. யோகா போட்டு லைட்ஸ் ஆன் யோகா பை ஸ்ரீ அரபிந்தோ. அடுத்து prize goes to you. அடுத்தது பகவானோட குருவா போனார்ல, அந்த ஆர்டர் யாருக்காச்சும் தெரியுமா? பகவான் மீட் பண்ண குருஸ் ஆர்டரா? ஆர்டர் Papa Ramdas, Arabindo, Kapadia Baba. First Kapadia Baba, second Papa Ramdas, third Arabindo. First Kapadia Baba, second Swami Vivekananda, third Sri Aurobindo, fourth Ramana Bhagwan, fifth Papa Ramdas. நூறு 2 क्वेश्चन மட்டும் 2 क्वेश्चन எதுமா? இதுதான்
செல்ல பேர் பகவானோட செல்ல பேர் அவ அம்மா கூப்பிட்ட செல்ல பேர் என்னது? ஆஹா, பெட் நேம் சோனவா இல்லை. ஆன்சர் வந்து சாத்வி. தேங்க்யூ. ஜெய். யாராவது சொல்ல முடியுமான்னு கேள்வி. இதில் வந்து நான் கொஞ்சம் கோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாச்சும் கோட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணோன்னா ஷேர் பண்ணலாம். பகவானோட கோட்ஸ், பகவானோட உபதேசங்கள். ஆஷ்ரமில் வந்து மேலே போர்டு போட்டிருப்பாள், அதில் ஏதாச்சும் கோட்ஸ் ஏதாச்சும் சொல்கிறாளா? சூப்பர். வேற யாருக்காச்சும்? பகவானை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்றால் அவருடைய நாமத்தை பாட வேண்டும். வேற என்ன உங்க பேரு? மித்ரா. தேங்க்யூ. ஜெய் யோகி ராம் சுரத்குமார்.